அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் நான் வச்சுருக்க டப் செட்டப் கப்பி டப் செட்டப்பை க்ளீன் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த டப் நான் செட் பண்ணி எப்படியும் ஒரு 2லேருந்து 3 மாதம் இருக்கும். நான் இந்த டப் செட் பண்ணுற ஸ்டார்டிங்கில் ஒரு 2 ட்ரையோ தான் ஃபிஷ் விட்டுருந்தேன், கப்பி விட்டுருந்தேன். ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே ஒரு தொட்டி இருக்குது, அதில் மிக்ஸ்டாக நிறைய மீன்கள் போட்டிருக்கேன். கப்பிக்குன்னு தனியாக ஒரு பாண்ட் வைக்கணும்னு ஆசை, அதனால ஸ்டார்ட் பண்ணது தான் இது. இந்த டப் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 2 ட்ரையோ விட்டுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஒரு ட்ரையோன்னா ஒரு மேல் 2 ஃபீமேல் மீன், அப்படி 2 ட்ரையோ. ஸோ 2 மேலும் 4 ஃபீமேல் ஃபிஷ்ஷஸ் ஒன்றா தான் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2-3 வீக்ஸ் பேக் ரீசெண்டாக தான் ஒரு ட்ரையோ வாங்கிட்டு வந்து விட்டேன். ஒரு பையன் வீட்டில் மீன் வளர்த்துட்டு இருந்தானா, வீடு காலி பண்ணிட்டு வேறு சேஞ்ச் பண்ணி போகிறாங்கன்னு சொல்லிட்டு மீன் எல்லாமே கொடுக்குறதாட்டு சொல்லியிருந்தான். ஸோ போயிட்டு பார்த்துட்டு கப்பியில் மட்டும் ஒரு ட்ரையோ வாங்கிட்டு வந்து விட்டேன். அந்த கப்பி இப்போதைக்கு குட்டி போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி விட்டிருந்த 2 ட்ரையோவும் தான் குட்டி போட்டிருக்கோம். நிறைய குட்டி மேலேருந்து பார்க்கும்போதே தெரியும், ஆனால் எக்ஸாக்டாக எவ்வளோ குட்டி போட்டிருக்கு, எவ்வளோ மீன் வளர்ந்துருக்குன்னு தெரியாது. 9 அடல்ட்ஸ் இருக்கும், மீதி எல்லாம் குட்டியாக தான் இருக்கும்ன்ற எண்ணம். பார்க்கும்போதெல்லாம் ஒரு 9 அடல்ட்ஸ் மட்டும் கண்ணுக்கு தெரியுதா, சரிப்பா எல்லா மீனும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு விட்டுருவேன். இப்போ க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேலே இருக்க அந்த ஆகாய தாமரை எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டு உள்ள ஃபாக்ஸ் ஸ்டைலும் போட்டிருக்கேன். அது கூடவே உள்ள நான் ஆல்மண்ட் லீஃபும் ஒன்று போட்டிருந்தேன். 1 மாதத்துக்கிட்ட ஆச்சு போட்டு, அது கொஞ்சம் மக்கி போய் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. இதுலேருந்து நுண்ணுயிர்கள் வரும். குட்டி மீன்கள்லாம் நம்ம போடுற ஃபுட்டு வாயில் பத்தாது இல்லை, அது உள்ளே போகாது இல்லை. அப்போது இதிலேருந்து வர அந்த நுண்ணுயிர்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். இல்லை நம்ம ஊருக்கு எங்கேயா போகிறோன்னா கூட அந்த மீன்கள்லாம் இது ஒரு 2 நாளுக்கு இந்த இது இருக்கனால இதுவே போதும், சாப்பிட்டுட்டு அப்படியே உயிர் வாழ்ந்துக்கும். அப்புறம் அடியில் ஸ்டோன்ஸ் நிறையா போட்டு வச்சுருந்தேன். ஒரு 15லேருந்து 20 ஸ்டோன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எதுக்குன்னா, மீன்கள் குட்டி போட்ட உடனே அந்த கல்லுக்கு இடையிலலாம் போய் ஒளிஞ்சிக்கும். பெரிய மீன்கள் பசியில் வந்து சாப்பிட்ரும் டக்குன்னு குட்டி போட்டுட்டு. அதை காப்பாற்றுறதுக்காக நான் இப்படி கல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஃபாக்ஸ் ஸ்டைலுமே அதுக்கு தான், ஆகாய தாமரையும் அதுக்கு தான். இது எல்லாமே போட்டு வைக்கும்போது ஆகாய தாமரோட வேர்களில், ஃபாக்ஸ் ஸ்டைலுக்கு நடுவில், கல்லுக்கு நடுவில் எல்லா இடத்துலையும் போய் இந்த குட்டி மீன்கள்லாம் ஒளிஞ்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ தட் நம்ம நிறைய குட்டி மீன்களை காப்பாற்றி வச்சுக்கலாம். அப்படி அந்த கான்செப்ட் தான். அண்ட் இது வந்து மோஸ்ட்டாக ஒரு பாண்டு செட்டப் மாதிரி இருக்கனால அடிக்கடி க்ளீன் பண்ண தேவையில்லை. நான் க்ளீன் பண்ணி ஒரு மாதம் கிட்ட இருக்கும். சரி, இப்போ தண்ணி கலர் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கருப்பு கலர் ப்ரௌன் கலரில் தெரியுதுன்னு தான் மாற்றுறேன். ஆக்சுவலி தண்ணி கலர் மாறுறதுக்கான காரணமே ஆல்மண்ட் லீஃப் தான். அது தப்பே கிடையாது, நல்ல தண்ணின்னு தான் அர்த்தம், தண்ணி அந்த கலரில் இருந்ததுன்னா. இருந்தாலும் 1 மாதம் ஆயிடுச்சு, மீனோட வேஸ்ட் எல்லாம் உள்ளே தான் இருக்கும், அம்மோனியா ஜென்ரேட் ஆகும், அது மீனுக்கு நல்லது இல்லைல்ல. அதனால தான் சரி மாற்றிடலான்ட்டு இன்றைக்கி உட்காந்துட்டேன் நான். இப்போ ஃபஸ்ட் இந்த பம்பை வச்சு தண்ணி எடுத்து இங்கேருந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். முதல்ல அந்த கல்லெல்லாம் அந்த டப்பில் போட்டுட்டு ஃபில்டர் வாட்டரை ஆட் பண்ணிக்கிட்டேன், ஆரோ வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு பாதி லெவல் இல்லைனா கால்வாசி லெவலுக்கு ஆட் பண்ணிவிட்டு மீதி இதில் இருக்க தண்ணியை தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி வச்சுட்டோன்னா மீன்களுக்கு அது புது என்விரான்மெண்ட்டாக இருக்கும், தண்ணி அதுக்கு பழகுன தண்ணியாக இருக்காது, நிறைய மீன் அடிபட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அப்புறம் கையாலேயே கொஞ்சம் மீன்கள்லாம் எடுத்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த டைம் தான் நம்ம வீட்டு நிக்கி வந்தார். என்னடா நடக்குதுங்க, நம்மளை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பயங்கர தூக்கத்தில் இருந்தான். எங்கே தூங்கிட்டு இருந்தானே தெரியாது, கிளம்பி வந்திருந்தான். வந்து பார்த்துட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு கிளம்பி போனான். போயிட்டு திருப்பி இன்னொரு வாட்டி வந்தான். நம்ம வீட்டில் என்ன நடந்தாலும் இவர் தான் ஃபஸ்ட்டு ஆள், எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து நிற்பார். நம்ம வீட்டுக்கு வர்றவங்க நிக்கியை மோஸ்ட்டாக பார்க்க முடியாது, ஏன்னா யாராவது வந்தாங்கன்னா இவர் ஓடி போய் ஒளிஞ்சிக்குவார். அப்புறம் போனதுக்கப்புறம் வெளியே வருவார், அதனால பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ மீன் நான் ஒன்றா இல்லை, கையில் 1, 2, 3 எப்படி மாட்டுதோ அத்தனை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வச்சிட்டு இருந்தேன். கையில் எடுக்கும்போதே மீன் கையில் மாட்டும், நான் அப்படியே எடுத்து வச்சிருவேன். இன்றைக்கி நான் நெட்டை தேடினேன், நான் எங்கே கொண்டு வச்சேன்னு தெரியல. தேடி பார்த்தேன் கிடைக்கல. அதனால தான் சரி கையிலே எடுத்துருவோண்டான்னு கிளம்பி வந்துட்டேன். நான் மோஸ்ட்டாக ஈவினிங் டைம் தான் இந்த மாதிரி டப்பு க்ளீனிங் ஒர்க்கு எல்லாம் பண்ணுவேன். ஏன்னா நைட்டு கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போது மீனை கொண்டு மாற்றிட்டோன்னா அப்புறம் நைட் டைமில் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கும்போது அது கரெக்டாக இருக்கும். இல்லைனா பகலில் வச்சுருந்தோன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி இருக்கும் இல்லை, அதனால. இல்லைனா ஜென்ரலாகவே தண்ணி எந்த டைமில் வேணாலும் மாற்றலாம், நான் ஈவினிங் மாற்றுறது பெட்டராக ஃபீல் பண்ணுவேன். இப்போ மறுபடியும் இவர் போயிட்டு திருப்பி இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தார். வந்து இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தாரு. மீன் எப்போவுமே பார்க்கும்போது டச் பண்ண ட்ரை பண்ணுவான், தண்ணி அதிலேருந்து குடிக்குவான், ஆனால் மீனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இருந்தாலும் இவன் பக்கத்தில் போய் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. என்ன பண்ணுறான், ஐயோ முழுங்கிற போகிறான். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்லாம் பார்த்தேன்,
அதில் ஒரு பூனை தண்ணி குடிக்குது. இந்த மாதிரி ஃபிஷ் டப் செட் பண்ணியிருக்காங்க. பார்த்தா அது வாய்க்குள்ளே ஒரு மீன் போன மாதிரியே இருக்குது. அதுவும் கப்பி மீன் தான். சரி, எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது அவன் அப்படி வந்து பார்க்கும்போது. சரி, திருப்பி வந்து பார்த்துட்டு இந்த வேலை தான் நடக்குதுன்ட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டார். நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இவ்வளோ மீன் எடுத்து வச்சுட்டேன். அடல்ட்லாம் மோஸ்ட்டாக வெளியே எடுத்துட்டேன். இப்போ குட்டி எல்லாத்தையுமே சேர்த்து இவ்வளோ மீன் இருந்தது இதுக்குள்ளே. 2 மாதத்துக்கு முன்னாடி 2 ட்ரையோ போட்டிருந்தேன். அதுலேருந்து வந்த குட்டி தான் இது எல்லாமே. ஸோ நானும் கற்றுக்கிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரீட் பண்ணி எல்லாம் வச்சு பார்க்குறது. இதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டப் செட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் இவ்வளோ எனக்கு ரிசல்ட் வரல. குட்டி போட்டுது, ஆனால் எல்லா குட்டியும் என்னாச்சுன்னா செத்து போயிட்டு இருந்தது. எனக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல. நான் எடுத்து தனியாக வச்சு பார்த்தேன், அதுலேயும் அது காப்பாற்ற முடியல. சரி, இனிமேல் தனியாக எடுக்க தேவையில்ல, அதிலே விட்டுருவோம், ஒளிரத்துக்கான ஸ்பேஸ் மட்டும் நிறைய கொடுப்போம் அப்படின்ட்டு தான் இந்த டப் செட் பண்ணேன். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்பி காலேஜ் விட்டு வந்தால் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்ப்பான். மம்மியும் அப்பப்போ வந்து பார்ப்பாங்க. டேடிக்கு மோஸ்ட்டாக அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இருந்தாலும் நாங்கள் கூப்பிட்டதுக்காக வந்து பார்த்துட்டு போவாங்க. இப்போ இவ்வளோ குட்டி நம்ம ப்ரீட் பண்ணி எடுத்தோன்னு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா, இவ்வளோ குட்டியும் இந்த டப்பில் வளரத்துக்கு இடம் பத்துமா, அடல்ட் சைஸுக்கு எப்படி வரும், எல்லாம் ஒரு டவுட்லே இருக்குது. கொஞ்சம் பெருசாச்சுன்னா பக்கத்தில் இருக்க கடையில் கொண்டு போய் கொடுத்துடணும். நான் ஆக்சுவலி இம்போர்ட்டட் கப்பீஸ்லாம் வாங்கி வளர்த்தணும்னு ஆசை. எனக்கு ஆன்லைனில் வாங்குறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பக்கத்தில் இருக்க அக்வேரியமில் ஃபுல்லாக நார்மல் கப்பீஸ் தான் வருது, இம்போர்ட்டட் கப்பீஸ் எதுவுமே இல்லை. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் கூட வந்து இப்படி தொட்டியெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு கேட்பாங்க, கலராக விடலையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்மளுக்கு அது அவைலபிளாக கிடைக்கல, ஸோ நான் வாங்கி விடலை. ஃபஸ்ட்டு இதை வளர்த்து கரெக்டாக எடுத்து பார்ப்போம், அதுக்கப்புறம் இம்போர்ட்டடில் போகலாம் அப்படின்ட்டு நானும் மனசை தேர்த்திக்கிட்டு அப்படியே இருக்கேன். இப்போ நம்ம மேலேருந்து எடுத்த செடியெல்லாம் அப்படியே உள்ளே விட்டுட்டேன். செடியை ஃபாக்ஸ்டைல எதுவுமே நான் கழுவலை. ஏன்னா அதோட அந்த பழைய தண்ணியோட அந்த இது இருக்கட்டுமே அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ மார்னிங் டைமில் பாருங்கள் எப்படி எல்லாம் செட் ஆகி பழையபடி அழகாக வந்து நின்றுச்சு. இதை ஒதுக்கி பார்க்கும்போதும் நான் எப்போவும் அந்த பழைய டப்பில் பண்ணும்போது எப்படி மீன் வந்து நிற்குமோ அதே மாதிரி தான் வந்து நிற்கிது. கொஞ்சம் ஃபுட்டு போட்டு விட்டேன். ஆப்டிமம் பெல்லட்ஸ் இருக்குல்ல, அதை தான் பவுடர் பண்ணி போட்டு விட்டேன், அது சாப்பிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பை.